பல்லின் வேர்க்குழல் சிகிச்சையில் உள்ள படிநிலைகளை விவரிக்கவும். பற்கால்வாய் சிகிச்சை. பல் பிடுங்குதலை தவிர்த்து இயற்கை பல்லை தக்கவைத்துக் கொள்ள இச்சிகிச்சை உதவும். சிகிச்சை படிநிலைகள். பல்லின் மேல் சிறிய துளைபொறியால் துளையிடப்பட்டு பற்கூழ் பொருட்கள் அனைத்தும் நீக்கப்படும். இச்சிகிச்சை எக்ஸ் கதிர் நிழற்படத்தில் கண்காணிக்கப்படும். குழி நன்கு சுத்திகரிக்கப்பட்டு நுண்ணுயிரெதிரி மருந்துள்ள பசையால் நிரப்பப்பட்டு தற்காலிகமாக மேலே மூடப்படும். ஒரு சில நாட்களுக்கு பின் நிரப்பிய பொருளை நீக்கி குழிக்கால்வாயில் கிருமிகளற்ற நிலையுள்ளதா என சோதிக்கப்படும். நோய் தொற்று இல்லையெனில் பற்கால்வாய் மரப்பால் பிசினுடன் துத்தநாக ஆக்சைடு பிஸ்மத் ஆக்சைடு சேர்ந்த கலவை கொண்டு நிரப்பப்பட்டு குழிவின் மேல்வாய் பகுதி ஓர் சிமெண்டினால் சீல் செய்யப்படும். எலும்பு முறிவின் பல்வேறு வகைகளை விவரி. பச்சை கொம்பு முறிவு. குழந்தைகளுக்கு ஏற்படும் முழுமையற்ற முறிவு. கார்டெக்ஸின் ஒரு பகுதி ஒட்டி காணப்படும். மூடிய முறிவு. இரத்தக்கட்டு வெளியில் காணப்படுவதில்லை. திறந்த முறிவு. இரத்தக்கட்டு வெளியில் காணப்படும். இது ஒரு மிக மோசமான காயம். நோய்நிலை முறிவு. மெலிந்த எலும்புகளில் காணப்படும் ஹைப்பர் பாராதைராய்டிசத்தால் ஏற்படுகிறது. அழுத்த முறிவு. தொடர்ச்சியாக நீண்ட காலத்திற்கு எலும்பின் ஓரிடத்தில் ஏற்படும் அழுத்தம் இம்முறிவிற்கு காரணமாகிறது. பிறப்பு முறிவு. குழந்தை பிறக்கும் தருவாயில் குழந்தையின் உடலில் ஏற்படும் முறிவு. மூட்டு வலிகளில் பல்வேறு வகைகளை விளக்குக. தொற்று நோயினால் உண்டாகும் மூட்டு வலி. ஸ்டெஃபைக்ளோகாக்ஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், பெரியம்மை, சிபிலிஸ், கினி புழுக்கள் போன்றவற்றால் ஏற்படுகிறது. மூட்டுகள் சிதைவடையும். ருமேட்டிக் மூட்டுவலி. இது நம் உடலில் உள்ள எல்லா இணைப்பு திசுக்களையும் குறிப்பாக எலும்பு மற்றும் தசைகளின் உறுப்பு தொகுப்புகளை அதிகமாக தாக்குகிறது. சைனோவியல் உறைவின் வீக்கமே முக்கிய அறிகுறியாகும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். வயதான மூட்டுகளில் உள்ள குருத்தெலும்புகள் பாதிக்கப்படுவதால் ஏற்படுகிறது. இது மூட்டுப் பகுதியில் வீக்கமின்றி மூட்டுகள் சிதைவினால் ஏற்படும் மூட்டு வலியாகும். வளர்சிதை மாற்ற குறைபாடு மூட்டுவலி. இது பிறப்பிலிருந்தே காணப்படும் பியூரைன் வளர்சிதை மாற்ற குறைபாடினால் தோன்றுகிறது. இதற்கு சாதாரணமாக கெலட் என்று பெயர். சோடியம் யூரேட் படிகங்கள் மூட்டுகளின் குருத்தெலும்பு பகுதியிலும் அதை சுற்றியுள்ள திசுக்களிலும் படிவதால் இம்மூட்டு வலி தோன்றுகிறது. மூட்டுகளில் வீக்கம், மூட்டுப்பகுதி சிவந்து போதல் இதன் அறிகுறிகளாகும். இரத்தம் உறைதலின் படிநிலைகளை விவரி. இரத்தம் உறைதல். பிளாஸ்மாவில் உள்ள உறைதல் காரணிகள் செயலற்ற நிலையில் இரத்தத்தில் அமைந்திருக்கும். இரத்தக் குழல் பாதிப்படைந்தால் இவை உறைதலை உண்டாக்க தூண்டிவிடப்படுகின்றன. இத்தூண்டல் 3 நிலைகளில் ஏற்படும். முதல் நிலை த்ரோம்போகைனேஸ் தோன்றுதல். பாதிப்பு அல்லது காயமடைந்த திசுக்கள் லிப்போபுரோட்டீன்களையும் பாஸ்போலிப்பிடுகளையும் வெளியேற்றுகின்றன. இவற்றிற்கு திசுக்காரணிகள் என்று பெயர். இக்காரணிகள் த்ரோம்போகைனஸ் எனும் பொருளை தோற்றுவிக்கின்றன. இரண்டாம் நிலை த்ரோம்பின் தோன்றுதல். புரோத்ரோம்பினேஸ் எனும் என்சைம் புரோத்ரோம்பினை த்ரோம்பின் ஆக மாற்றுகிறது. புரோத்ரோம்பின் தயாரிப்பில் வைட்டமின் கே உதவுகிறது. மூன்றாம் நிலை ஃபைப்ரின் தோன்றுதல். த்ரோம்பின் பிளாஸ்மாவில் கரைந்துள்ள ஃபைப்ரினோஜன் எனும் புரோட்டீனை கரையா புரோட்டீனாகிய ஃபைப்ரின் எனும் பொருளாக மாற்றும். ஃபைப்ரின் நார் அமைப்புடையது. இந்நார்கள் உறைதலில் ஓர் வலைப்பின்னல் அமைப்பை தோற்றுவிக்கின்றன. இப்பின்னலில் இரத்த செல்கள், பிளேட்லெட்டுகள் போன்றவை சிக்கியிருக்கும். Please subscribe our channel for more videos and educational contents.